நாம அநேகர் கேட்கிற கேள்விய அறிந்திருக்கிறோம். இயேசு சிலுவையில அடிக்கப்பட வேண்டும். நமக்குள்ள கூட சில நேரம் வரும், ஏன் இயேசு இத்தனை பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? ஒருவேளை வேத பகுதியில் பல சம்பவம் நடக்கும் போது இந்த யூதர்கள் தான் சிலுவையில இயேசு அடைஞ்சிட்டாங்களோ, இல்ல அந்த தேசத்தில் உள்ள அரசாங்க அதிகாரிகள் அவங்களுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்களோ, இல்ல பிசாசு தன் தந்திரத்தினால் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டாரோ? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், இயேசு ஏன் எனக்காக உங்களுக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. வாசிக்குமா? திருப்பி வாசிக்குமா? அந்த முதல் பகுதி மட்டும் வாசிக்குமா? கர்த்தரோ அவரை பாடுக்குள்ளாக உட்படுத்தினார். எல்லாரும் வசனத்தை பார்த்தீங்களா? கர்த்தர் அவரை நொறுக்க சித்தம் ஆனார். சித்தம் என்னன்னா அர்த்தம் பிரியப்பட்டார். இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. பிதா தன்னுடைய ஒரே குமாரனா இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபடுவதில் பிரியப்படுகிறார். பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! இயேசு எனக்காக உங்களுக்காக மரிக்கணும். இதுதான் தேவ திட்டம். இந்த தேவ திட்டம் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரிஞ்சுக்க முடியல. யூதர்கள் நினைச்சாங்க தங்களுடைய சாமர்த்தியத்தினால இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டோம். ரோம அதிகாரி நினைச்சாங்க தங்களுடைய அதிகாரத்தினால இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டோம். பிசாசு நினைத்திருப்பான் தன்னுடைய தந்திரத்தினால இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டேன். ஆனா ஏசாயா 53:10 பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். இயேசு தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனா இயேசுவை சிலுவையில் அறைவது தேவன் சித்தம். ஏன் இயேசுவை சிலுவையில் அறைவது பிதாவுக்கு அன்பா இருந்துச்சு, பிரியமா இருந்துச்சு. ஏன் யாராச்சும் என் பிள்ளை கஷ்டப்படுறத விரும்புவா? யாராச்சும் ஒரு கெட்ட தாய்ப்பன், ஒரு கெட்ட தாய் கூட தன்னுடைய பிள்ளை கஷ்டப்பட விரும்ப மாட்டாங்க. ஆனா பிதாவானவர் அவர் சித்தம், அவருடைய பிரியம் இயேசு சிலுவையில பாடுகள் பட வேண்டும். அவருடைய பாடுகள் எப்படிப்பட்டது என்று ஏசாயா 53:5 சொல்கிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு ஏன் சிலுவை அறையப்பட வேண்டும்? என்னுடைய குறைகள், என்னுடைய பாவங்கள், என் மீது வந்த சாபங்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதன் விளைவாக இயேசு நொறுக்கப்பட்டார். வேதம் என்ன சொல்லுது? 10 வசனத்துல, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுக்குள்ளாக உட்படுத்தினார். பாடுகள். 52:14 வாசிங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இயேசு சிலுவையில ஏதோ தொங்கல, அப்பேற்பட்ட வேதனை, தாங்க முடியாத வேதனை, சரீரத்துல வேதனை, மனசுல வேதனை, நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் சிலுவை சுமந்து இருக்கிறார். அவருடைய பாடுகள், வேதனை எதுல தெரியுதா? முகத்தில் தெரியுது.
முகத்துல தெரியுது. அவருடைய முகம் அப்படி மாறி போச்சு. அந்த கேடு அடைந்திருந்தது. அவரை யாரும் பார்க்க முடியலையா? அவ்வளவு அகோரமா இருக்கு முக வேதனையில. அவரு முகம் இதுதான் இயேசு சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய முகம் அப்படி அந்த கேடு அடைந்திருந்தது. அவருடைய பாடுகள் அவ்வளோ பயங்கரமான பாடுகள். வாசிங்க மார்க்கு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். பாருங்க, இந்த வசனத்தை பார்த்தீங்களா? அவருக்கு சரீரம் வேதனை மட்டுமல்ல, என்ன பண்ணாங்களா? பரிகாசம், ஏளனம், கேலி. அவரை ஒரு ஒரு ஏளன பொருளாக அப்பேற்பட்ட கஷ்டத்துக்குள்ள போனார். அவர் முகத்துல காரி துப்பினார்கள். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில போகும்போது சில நேரம் நிந்தைகளை அனுபவிக்கலாம். அவமானத்தை, தலை குனிவ, பிறர் நம்மளை இகழ்வதை நம்ம வாழ்க்கையில கடந்து போகலாம். நானும் நீங்களும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னுடைய நிந்தனையை, என்னுடைய அவமானத்தை, என்னுடைய துக்கத்தை இயேசு சிலுவையில சுமந்தார். ஹல்லேலூயா. இயேசு என் பாவத்தை மட்டும் சிலுவையில் சுமக்கல, என் சரீர பலவீனத்தை மட்டும் இயேசு சிலுவையில் சுமக்கல, என்னுடைய நிந்தையை, என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் உள்ள நிந்தையை, தோல்வியை, அவமானத்தை இயேசு சிலுவையில சுமந்தார். இதுதான் அந்த வசனம் சொல்லுது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடலுக்குள்ளாக உட்படுத்தினார். தொடர்ந்து வாசிங்கம்மா அந்த ஏசாயா 10ஆம் வசனத்தை. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அந்த வசனம் சொல்லுது, அவர் தன் ஆத்துமாவை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய திட்டம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் நீதி உள்ளவர். யார் பாவம் செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை, அவர்கள் மீது சாபம் வரும். இந்த தண்டனையும் சாபம் நீங்குவதற்கு இரத்த பலியிட வேண்டும். வேதம் சொல்லுது, இரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்பாக என்ன ரத்தம் சிந்தப்பட்டுச்சு? ஆடுடைய ரத்தம். ஆட பலியிடுவாங்க, மாட பலியிடுவாங்க. இதெல்லாம் நிழல், இதெல்லாம் நிழல். நிஜம் எது? சிலுவை. வேதத்துல பழைய ஏற்பாடுல 39 புஸ்தகங்கள் இருக்கின்றன. 39 புஸ்தகங்களும் ஒன்றை சொல்கிறது, மேசியா ஆகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் மையம் சிலுவை. இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? சிலுவையில் எனக்காக, உங்களுக்காக மரிப்பதற்காக வந்தார். என்னுடைய பாடுகளை, என்னுடைய துக்கங்களை, என்னுடைய நோய்களை, உங்களுடைய துக்கங்களை, நோய்களை சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் தன்னுடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இயேசு தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். வேதத்துல பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட ஆட பலியிட்டோம். நம்ம ஊர்ல என்ன, ஏழைகளுக்கு ஏதாச்சும் ஒரு உடைய கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வீட்லயே பலசு துணி, யாருமே உபயோகப்படுத்த முடியாது, அதை சுட்டி முறிச்சு கொண்டாந்து பாஸ்டர் இப்படி கொடுப்பாங்க. இது யாருக்காச்சும் கொடுங்க, யாருமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி பலியிடுனா இருக்கிறதே இங்க சீப்பா ஒரு ஆடு கிடைக்குது,
அந்த ஆட்டுக்கு கால் இருந்தாலும் பரவாயில்ல, கை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோழிக்கு என்ன 2 கால் இல்லாத பரவாயில்ல, அந்த கோழியை வாங்கி கொடுத்துருவோமே. ஆண்டவர் வேதத்துல பழைய ஏற்பாடு சொல்றாரு, பலியிட போற மிருகம் எப்படி இருக்குமா? பழுதற்றதா இருக்கு. இங்க வேதத்துல பாக்குறோம், மனுஷன் மீது சாபம் வந்துருச்சு. இந்த சாபத்துக்காக பலியிடுறாங்க. அந்த பலி, ரத்த பலி, மிருகத்தினுடைய ரத்தத்தின் பலினால பூர்ணமான விடுதலை கிடைக்க முடியாது. நிரந்தரமான சந்தோஷம், சமாதானம் இல்ல. எந்நேரம் பாரம், எந்நேரம் ஒரு மன அழுத்தம், எந்நேரம் கண்ணீர், கசப்பு, தோல்வி. இயேசு அவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வந்தார். அவர் பழுதற்றவர், குற்றமே இல்லாதவர். இந்த கூடாரத்தில் உள்ள யாராவது சொல்ல முடியுமா என் வாழ்க்கையில பாவமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நமக்கு எல்லாருக்கும் பழுது, குற்றம், குறைகள், பலவீனங்கள், பல தவறு செய்யறோம், தெரிஞ்சு தெரியாம, சின்னது பெருசு, நேத்து முந்தானேத்து. இயேசு ஒருத்தர் தான் பழுதற்றவர். ஹல்லேலூயா. இந்த பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி இந்த குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஏசாயா 53:10, நீங்க தெரிஞ்ச சொல்லுது, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போதே அப்படின்னு அர்த்தம், மனமாற முன் வந்து கொடுக்கிறது. இங்கிலீஷ்ல சொல்லுமா வில்லி. ஓட்டி ஒரு பிடிச்சு இழுத்து போறல. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் பாத்துருக்கீங்களா? பிடிச்சு இழுத்து போகணும். இந்தா முட்டாயி, இந்தா முட்டாயி, வந்தவன அது தர்றேன், இது தர்றேன், என்னமோ சொல்லி. இயேசு சிலுவைக்கு அவர் வில்லிங்காக அவர் முன் படு எடுத்து வச்சார். ஹல்லேலூயா. மனமாற சிலுவைக்கு வந்தார். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அடிக்கிறதுக்கு ஒரு ஆட்டை கூட்டு போறாங்க. அந்த ஆடு அப்படியே மிரண்டு போய் வாயை திறக்காம இருக்குது. இல்ல, ஆட்டு ரோமத்தை கட் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் உள்ள ட்ரெஸ் போடும். இங்க நம்ம ஊர்ல உள்ள ட்ரெஸ் எல்லாம் போடுறது கிடையாது. என்ன, அதுக்காக மயிர் கத்திரிக்க போவாங்க, ரோமத்தை எடுக்கிறதுக்காக. என்ன, வாயை திறக்காது இருக்கும். அந்த மாதிரி இயேசுவ சிலுவைக்கு கூட்டி போறாங்க, பிடிச்சிட்டு போறாங்க. அவர் வாயவே திறக்கல. அவரை குறுக்கு விசாரணை செய்யற ரோமர் அதிகாரி கேட்கிறாரு, நான் இத்தனை குற்றச்சாட்டு சொல்றேனே, இவங்க இத்தனை குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நீங்க ஒரு தடவை கூட பதிலே சொல்லல. ஏன்? இயேசு தீர்மானித்து விட்டார், நான் சிலுவைக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. நீ என்னை சிலுவைக்கு அனுப்பல, நான் பிதாவின் சித்தத்தை, நான் பிதாவை பிரியப்படுத்த எதற்காக இங்க வந்தேனோ அதை நிறைவேற்ற நான் சிலுவைக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியா தேசத்துடைய மினிஸ்டர் வரார். அவர் தேவனை அறியாத சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு தேவனை பற்றி தெரிகிறது, கர்த்தரை பற்றி தெரிகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறார், தொழுது கொள்றார். இன்னும் நிறைய விஷயங்கள் புரியல அவருக்கு. அவர் ஊருக்கு திரும்பி போயிட்டு இருக்காரு, ரதத்துல போயிட்டு இருக்காரு, பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்காரு சொல்லலாம். ரதத்தை போகும்போது வேதத்தை வாசித்து கொண்டே போகிறார். இந்த அதிகாரத்தை வாசி போறார். ஏசாயா 53 வாசித்து போறார். வாசிக்கும் போது அவருக்கு புரியல. இது ஒரு மனுஷனை பற்றி சொல்லுகிறது. இந்த மனுஷனை இவங்க பலியிட போறாங்க. ஆனா அந்த மனுஷன் கொஞ்சம் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல, கொஞ்சம் கூட ஆர்கியூ பண்ணல, கொஞ்சம் கூட அவங்க சத்தம் போட்டு பேசல. யார் இவர்? இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா? யார் இவர்? இவருடைய கேள்வி மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு. யார் இவர்? பரலோகத்தில் உள்ள தேவன் அவர் இதயத்தை பார்க்கிறார். அவர் இதயத்தில் உள்ள தாகத்தை பார்க்கிறார். சத்தியம் எனக்கு புரியணுமே,
ஜீவனுள்ள தேவனை பற்றி சத்தியம் எனக்கு புரியணுமே, எனக்கு புரியலையே, நான் பைபிளை வாசிக்கிறேன் எனக்கு புரியலையே. அப்ப ரொம்ப தூரம் தள்ளி இருக்க பிலிப்பு என்ற ஊழியக்காரன் அவன்கிட்ட தேவ ஆவியான் சொல்றாரு, பிலிப்பு நீ வனாந்தரத்துக்கு போ, வனாந்தரத்துக்கு போ, இந்த ரூட் வழியா போ, அந்த ரூட் வழியா போகாத அப்படி சொல்றாரு. பிலிப்பு உடனே கீழ்படிறார். இவர் சொல்ற ரூட்டு இப்ப உங்க ஆலயத்துக்கு வரணும்னா இது நல்ல ரோடு, ஆண்டவர் சொல்ற நீ நல்ல ரோட்ல போகாத, அந்த பக்கம் குறுக்கு பக்கத்துல இப்படி வா. அது அர்த்தம் இருக்கு. அப்படியே வர்றாரு. வந்து பார்த்தா ரதம் வேகமா போயிட்டு இருக்கு. இவர் பைக்ல வர்றாரா கார்ல வர்றாரா? பிலிப்பு நடந்து ஓடி வர்றாரு. அங்க பாக்குறாரு, வேதத்தை வாசிக்கிறத பாக்குறாரு. ரதத்துல உள்ள இந்த அதிகாரி ரத வேகத்துக்கு ஓடி வர்றாரு. அப்ப அந்த ரதத்துல உள்ள அதிகாரி இந்த 7ஆம் வசனத்தை வாசிட்டு இருக்காரு. அப்ப இவர் கேட்கிறாரு, ஐயா நீங்க வாசிக்கிற உங்களுக்கு புரியுதா அப்படின்றார். அப்ப ரதத்துல அதிகாரி சொல்றாரு, எனக்கு புரியலைங்க. வாங்க நீங்க ரதத்துல வாங்க அப்படின்னு ரதத்துல ஏறிட்டார். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ற, யார் இந்த ஆட்டுக்குட்டி? இது இயேசு கிறிஸ்து, வாயை திறவாதவர், தன்னை தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். இதை கேட்ட உடனே வேறொரு சமுதாயத்தை சேர்ந்த அந்த அதிகாரி தன்னை இயேசுவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சத்தியம், இயேசு தன்னை தானே ஜீவ பலியாக கொடுத்தார், தன்னை தானே அவர் கிருபாதர பலியாக கொடுத்தார். என் பாவங்கள் நீங்குவதற்காக, என் மேல் இருந்த சாபங்கள் முறியடிக்கப்படுவதற்காக, என்னை பிசாசு தொடாதபடிக்காக, பிசாசின் தலையை நான் நசுக்குவதற்காக, என் வியாதிகள் நீங்குவதற்காக, என் தரித்திரம் நீங்குவதற்காக, என்னுடைய கவலை, என்னுடைய கேள்விக்குறி எல்லாம் மறைவதற்காக இயேசு சிலுவையிலே தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் பல கேள்விகளோடு இருக்கலாம். வேதத்தை வாசிக்கும் போது ஐயோ எனக்கு புரியலையே, இந்த இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியுது, எனக்கு புரியலையே. எல்லாரும் சொல்றாங்க இந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றாங்களே, எனக்கு புரியலையே. நீங்க உன் மனசுல ஒரு தாகத்தோட வாஜியோட கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர்கள் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. யாரையோ ஒருத்தர் போனா நிப்பாட்டுவாரு, அவர் மூலமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு சில வருஷங்கள் முன்பாக ஒரு வினோதமான இரத்த கசிவு வியாதி, கையில காலில் காயம் இல்லாம அங்கங்க ரத்தம் கசிந்து போயிடும். டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் சொன்னாரு, இது ரொம்ப அரிதான ஒரு வியாதி, 10 லட்சத்துல ஒருத்தர் தான் வரும் அந்த வியாதி வந்திருக்கு. இந்த வியாதிக்கு காரணமும் கிடையாது, இதனால உனக்கு இந்த வியாதி சொல்ல முடியாது. இது காரணம் இல்லாத ஒரு ரத்த கசிவு வியாதினால இதுக்கு மருந்தும் சிகிச்சையும் கிடையாது. உனக்கு ஸ்டிராய்டு தர்றோம், நீ போக வேண்டிய உயிரை நிப்பாட்டி வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ரத்தம் வாயில எச்சிக்கு மேல ரத்தம் வரும், யூரின்ல பிளட் போகும், இப்படிலாம் ரத்தம் இருந்துச்சு. எனக்கு ஆண்டவர் வசனம் கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடுவதில்லை. இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டேன். ஆண்டவரே என்னை கைவிட மாட்டீங்க அப்பா. டாக்டர் சொல்றாங்க இது அரிதான வியாதி, டாக்டர் சொல்றாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, நீங்க எனக்கு போதுமானவர், உன் கிருபை எனக்கு போதும், உன் வார்த்தை ஜீவ வார்த்தை எனக்கு போதும், என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி வசனத்தை பிடிச்சு கொண்டிருந்தேன். ஒரு நாள் என் கண்ணுல ரத்தம் கசிய தூக்கிடுச்சு, என் விசுவாசம் ஆடி போச்சு. அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஃபெய்த்ல. அப்ப ஆண்டவர் ஒரு அம்மா அனுப்பிச்சு விட்டார். அந்த அம்மா ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கும் போது சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமா என்னோட பேசுறார். சுரேஷ், உனக்கு வந்திருக்க வியாதி அரிதான வியாதி, மருந்து சிகிச்சை இல்லாத வியாதி, நீ விசுவாசத்தோட இருந்த, விசுவாசத்தோடயே இரு, நீ அமர்ந்திரு, நானே தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே,
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில கேள்விகள் இருக்கலாம், சில பலவீனங்கள் இருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம், சில சிக்கல்கள் இருக்கலாம். உங்க எல்லா பிரச்சனைக்கும் உங்க கையில ஒரு பைபிள் இருக்குல்ல, அதுல பதில் இருக்குது. ஹல்லேலூயா. பைபிளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. வர்ற வழியில கீழடின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க புதை பொருளுக்காக தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. எடுத்தா பல வருஷத்துக்கு முன்பாக, பல நூற்றுக்கணக்கு வருஷத்துக்கு முன்பாக செய்த மண்பானை அது இது வருது. உங்க கையில உள்ளதை தோண்டி தோண்டி எடுங்க. தங்கம் வெள்ளி எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னை தானே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் போது வாசிங்க 53:10 தொடர்ந்து வாசிங்க. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, முதல்ல அவருடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும்.